صدق الله ومولانا العظيم. قال النبينا صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. கண்மணி நாயக முத்து முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே உள்ள இந்த நேரத்திலே, ஷாபானுடைய இறுதியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய இறுதியிலே எங்களுக்கு ஹுத்பா செய்தார்கள். உங்களுக்கு மத்தியிலே ரமலான் என்ற சிறப்பான மாதம் வர இருக்கிறது. ஃபுதிஹத்திஸ் ஸமா, அந்த மாதத்திலே வானத்தின் கதவு திறக்கப்படும். வஃபுதிஹத்தில் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும். வகல்லகத்தில் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல் மூடப்படும். வஸல்ஸலத ஷயாத்தீன், இன்னும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இன்னும் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த ரமலானிலே இருக்கிறது என்று பெருமானார் அவருடைய குத்துபாவினுடைய உரை நீண்டு கொண்டே ரமலானுடைய சிறப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமலானை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பு வைப்பதற்குண்டான காரணம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக இருப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் ரமலானை பற்றிய சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்பது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் குர்ஆன் இறங்கப்பட்ட சிறப்பான மாதம். குர்ஆனை கொண்டு ரமலான் சிறப்படைகிறது, ரமலானை கொண்டு குர்ஆன் சிறப்படைகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் நாளைக்கு கியாமத்து நாளில் மனிதர்களுக்காக சிபாரிசு செய்யும். அந்த மனிதர்களுடைய சிபாரிசை அல்லாஹு தஆலா, அந்த மனிதர்களுக்காக செய்யப்படக்கூடிய நோன்பு குர்ஆன் செய்யக்கூடிய அந்த சிபாரிசை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். கியாமத்துடைய நாளை பற்றி நிறைய செய்திகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுவான். ஒரு விதமான போதையில் இருப்பார்கள், யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், யாரும் யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த கியாமத்து நாளில், அமளி துமளி நாட்களில் ஒரு தாய் பிரசவித்த ஒரு குழந்தையை கூட அந்த பாசத்தோடு பார்க்காத அந்த கொடூரமான நாள், அதாவது யா நஃப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நாள். ஒரு நன்மை மட்டும் ஒருவனுக்கு குறைவாக இருக்கும். அவன் உலகத்தில் தன்னோடு பழகிய தாய், தந்தை, உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லோரிடத்திலும் சென்று அந்த ஒரு நன்மைக்காக அவன் இரத்த கண்ணீர் வடித்து அவன் யாசகம் கேட்பான். ஆனால் அந்த ஒரு நன்மையை யாராலும் தர முடியாது. அப்படிப்பட்ட கியாமத்து நாளில் அல்லாஹு தஆலா குர்ஆனை அல்லாஹ் பேச வைத்து குர்ஆன் ஓதக்கூடிய மனிதருக்கு அல்லாஹு தஆலா சிபாரிசு செய்ய வைப்பான். நோன்பை அல்லாஹு தஆலா பேச வைத்து அந்த நோன்பு அந்த மனிதருக்காக சிபாரிசு செய்யும். ஒரு தந்தை மகனுக்காக சிபாரிசு செய்ய முடியாத நாள், ஒரு மகன் தந்தைக்காகவோ, ஒரு தாய் மகனுக்காகவோ, ஒரு கணவன் மனைவிக்காகவோ, ஒரு மனைவி கணவனுக்காகவோ, உறவினர்கள் இன்னொரு உறவினர்களுக்காகவோ, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காகவோ, ஒரு கட்சிக்காரர் இன்னொரு கட்சிக்காரருக்காகவோ இந்த உலகத்தில் உதவி செய்வதை போன்று கியாமத்து நாள் இருக்காது. அங்கே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, ஒரு நன்மையை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கும் நோன்புக்கும் பள்ளிவாசலுக்கும் இன்னும் சில விஷயத்திற்கு அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து
அதன் மூலமாக நாளைக்கு அந்த மனிதருக்கு சிபாரிசு செய்து அவர்களுக்காக வக்கீலாக இருந்து வாதாடி அல்லாஹ்விடத்திலே அவர்களை நரகத்தை விட்டும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள். நிறைய பேர் இடத்துல நோன்பு ஏன் தான் வைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் எங்கே அஜரத்தை வைக்க முடியும்? காலையில் போனால் நைட்டு வரைக்கும் கடுமையாக உழைக்கணும், உழைச்சாதான் அன்றாடம் கூலி. நாங்கள் ஏசியில் சொகுசாக கடை வைத்திருப்பவர்கள், உத்தியோகம் ஆஃபீஸில் இருப்பவங்க, அவங்கெல்லாம் நோன்பு வைக்கலாம். நாங்கள் அன்றாடம் காட்சி வெயிலில் சுற்றக்கூடியவங்க, நாங்கள்லாம் நோன்பு வைக்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ரம்ஜானில் பட்ஜெட் போட்டிருக்கு, 10,000 ரூபா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கத்தா, மனைவி 25,000 ரூபா புடவை, இப்போவே பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது, ரம்ஜானுக்கு உண்டான லிஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் நாங்கள் வீட்டில் நோன்பு வச்சு படுத்து கிடந்தால் அந்த பிள்ளைகள் குட்டிகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமாத்தா? நாங்கள் எப்படி நோன்பு வச்சு வீட்டில் படுத்து கிடந்தால் எங்களுக்கு யார்த்தா கஞ்சி ஊற்றுறது, என் பிள்ளைங்களை ஆசைப்பட்டதெல்லாம் நான் எப்படி தான் சம்பாதிக்கிறதுன்னு சில பேர் பேசலாம். அதுக்காக நோன்பையும் விடலாம். என்ன காரணம்? மனைவி பிள்ளைகளுக்காக, என்னுடைய உழைப்புக்காக என்னால் நோன்பு பிடிக்க முடியாதுன்னு நம்ம விட்டுறோம். ஆனால் அதே கியாமத்தினால நினச்சி பாருங்க, அந்த மனைவி பிள்ளைகள்லாம் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் தான் ட்ரெஸ் வாங்கி கேட்டோம், அத்தா எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு, அதனால் எங்களுக்கு உழைக்கிறதுக்காகத்தான் அவர் நோன்பு வைக்க முடியல. ஸோ அவருடைய விஷயத்தில் எங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளா தூக்கி போடுறோம், அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுவான். யாரும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய முடியாது. நம்ம மகள் நமக்காக நாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ளூரில் வெளிநாட்டில் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நம்முடைய மனைவி பிள்ளைகள், எந்த மனைவி பிள்ளைகளுக்காக எனக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, நான் உழைக்கணும், எந்த மனைவி பிள்ளைக்காக எனக்கு குர்ஆன் ஓத நேரம் இல்லை, எந்த மனைவி பிள்ளைக்காக அல்லாஹ்வை நினைப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, எந்த மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எனக்கு நோன்பு வைக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறோமோ, அத்தனை உறவுகளும் இந்த உலகத்திலே அந்த உறவுகள் எல்லாம் நம்முடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அவர்கள் நாளைக்கு கியாமத்து நாளில் பேச முடியாது. அத்தா எங்களுக்காக கஷ்டப்பட்டாரு, வெளிநாட்டில் பாலைவனத்தில் கஷ்டப்பட்டாரு, அவரால் நோன்பு வைக்க முடியல, அவர் ஹோட்டலில் ஒரு மாஸ்டராக இருந்தார், டீ கடையில் மாஸ்டராக இருந்தார், பழக்கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லாம் எங்களுக்கு தான் அல்லாஹ் சம்பாதிச்சு கொடுத்தாரு, அதனால் அவருடைய அந்த கஷ்டத்தினால் அவரால் நோன்பு வைக்க முடியல, எனவே அவரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் எல்லாம் கியாமத்து நாளில் பேச முடியாது. ஆனால் எந்த உறவுக்காக இந்த நோன்பை நாம் பிடிக்காமல் இருக்கின்றோமோ, எந்த உறவுக்காக நாம் தொழாமல் இருக்கின்றோமோ, எந்த உறவுகளை கட்டி காப்பதற்காக அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றோமோ, அந்த மறந்து வாழக்கூடிய இதுவெல்லாம் கியாமத்து நாளில் சிபாரிசு செய்யும். எனவே தான் லட்சியத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கும் அந்த லட்சியத்தை கற்றுக் கொடுக்கணும். அது ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லட்சியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்லாமலே போய்விட்டது. ஆண்ட்ராய்டு மொபைலும் ஒரு 10 GB ரீசார்ஜ் பண்ணால் அதுதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அன்னைக்கு உலகத்தில் பிள்ளைகள்லாம். அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உண்டான டார்கெட், உலகத்தில் நம்ம அத்தா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் உலகத்தில் ராயல் என்ஃபீல்டு பைக்கில் 200 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது தான் வாழ்க்கை இப்படின்னு நினைக்கிறான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள். பைக் ஓட்டுறது தான் வாழ்க்கை, மொபைலில் கேம் ஆடுறது தான் வாழ்க்கை, பெண்கள் இன்னைக்கு மீடியாக்கள் தான் வாழ்க்கை, ஃபேஸ்புக்கு தான் வாழ்க்கை, வாட்ஸ்அப் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையை அற்பமான இந்த துனியாவுடைய இச்சைக்காக இன்னைக்கு வாழ்க்கையை நிறைய பேர் இழந்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டில் மஸ்கட்டிலே ஒரு தாய் சிங்கிள் பேரண்டாக இருந்து இது மாதிரி ஒரு பையனை வளர்க்குறார், கணவன் இல்லாமல். அந்த தம்பியை நல்லா படிக்க வைக்கிறான். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, என்னை என் புள்ள சம்பாதிச்சிட்டான், இப்போது நல்லா படிச்சுட்டான், நல்ல வேலை கிடைக்கணும், அவன் என்னை ஹஜ்ஜிக்கு அழைத்து செல்ல வேண்டும், அது அந்த அம்மாவுடைய ஆசை. அந்த தம்பி வளர்ந்து ஹஜ்ஜிக்கு அழைச்சி சென்றார். எப்படி அழைச்சி சென்றார் தெரியுமா? அம்மா ஆசைப்பட்டது மகன் நம்மளை ஹஜ்ஜிக்கு கூட்டு போகணும்னு சொல்லி. ஆனால் அந்த தம்பி ஒரு படி அதிகமாக தாயை சந்தோஷப்படுத்துவதற்காக ஹஜ்ஜி பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு ஃப்ளைட்டு அந்த அம்மா ஏற போகிறாங்க. அந்த ஃப்ளைட் ஏறக்கூடிய அந்த வரிசையிலே அங்கே அவருடைய மகன் பைலட் ட்ரெஸ்ஸோடு நிற்கிறார். அம்மா ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அந்த ஃப்ளைட்டை அவர் ஓட்டி செல்லக்கூடிய பைலட்டாக ஆகி, அவர் என்னுடைய தாயை ஃப்ளைட்டில் கூட்டு போகணும், ஹஜ்ஜிக்காக அழைத்து செல்ல வேண்டும், அந்த ஃப்ளைட்டை நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தாய்ப்பட்ட ஆசையையும் தாண்டி அந்த பிள்ளைகள் ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்சு அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க,
ஃப்ளைட்டில் மஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர் தன்னுடைய தாயை மனம் குளிர வைத்து ஹஜ்ஜிக்காக செல்லும் பொழுது அந்த தாய் அந்த ஃப்ளைட்டில் அமர்ந்து கொண்டு ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய இந்த ஃப்ளைட்டை யார் ஓட்டுறான்னு தெரியுமா? என் புள்ள ஓட்டுறார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லட்சியத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்களேன். ராயல் என்ஃபீல்டு பைக் ஓட்டுறதுனாலையோ பல்சர் 200cc ஓட்டுறதுனால இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இது எல்லாரும் ஓட்டுறான். நம்முடைய லட்சியம் உன் ஆசை டிரைவிங்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பெரிய லெவலில் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இன்னைக்கு பிள்ளைகள் லட்சியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உலகத்தினுடைய லட்சியத்தையும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்ல. அவர்கள் குட்டிச்சவராக ஆவதற்கு 50,000 ரூபா 60,000 ரூபா மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்து எல்லா குட்டிச்சவரான வாழ்க்கையெல்லாம் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். இப்படி நாம் உலகத்திலேயும் அந்த பிள்ளைகளால் பிரயோஜனம் இல்லாமல் மறுமையிலும் அந்த பிள்ளைகளால் பிரயோஜனம் இல்லாமல் ஆகக்கூடாது என்ற ஒரு லட்சிய உணர்வை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதிலே நோன்பு பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அல்லாஹு தாலா இந்த நோன்பை பரிந்துரை செய்யக்கூடிய நோன்பாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா நாமும் நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் வாரிசுகள் அனைவரும் இந்த ஃபர்லான நோன்பை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு நாள் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன? இன்னைக்கு விஞ்ஞானம், மருத்துவம், உலகம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி என்ற செய்தியை சென்ற வாரம் நாம் சொல்லி காண்பித்தோம். நோன்பு வைப்பதால் ஹார்ட் அட்டாக்கிலிருந்து பாதுகாப்பு, நோன்பு வைப்பதால் நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிக் சுகரிலிருந்து அது பாதுகாக்கக்கூடிய இன்சுலினாக நோன்பு இருக்கிறது. நோன்பு தொடர்ந்து வைக்கக்கூடியவருக்கு கேன்சர் நோய் வராது. நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு போன் ஸ்ட்ராங் ஆகிறது. அவர்கள் வயதாகும் வரை நின்றே தொழக்கூடிய ஆரோக்கியத்தை பெறுகிறார்கள் அப்படி என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக இன்னைக்கு உலகம் த சர்ச் ஆஃப் இஸ்லாமிக் சிஸ்டமேட்டிக் ஃபாஸ்டிங் அப்படின்ற அடிப்படையில் போன வாரம் நம்ம அடிக்கி சில விஷயங்களை சொன்னோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த மருந்து எதுன்னு சொன்னால் பசித்திருப்பது. அமெரிக்காவுடைய விஞ்ஞானிகள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, த பெஸ்ட் மெடிசன் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். உலகத்திலேயே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு உண்டான சிறப்பான மருந்து, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? எல்லாம் ஒரே மருந்து தான். அதனால் எல்லா நோயும் குணமாகணும் அப்படின்னு சொன்னால் யாரும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கல. ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக கொடுத்திருக்கின்றான். எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து, த ஃபாஸ்டிங். வருஷத்தில் ஒரு மாதம் குடல் காய்ந்திருப்பது அது உடலுக்கும் குடலுக்கும் நல்லது, ஈமானுக்கும் நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய தர்பாரில் மதீனாவில் மஸ்கட்டில் இருந்து ஒரு பெரிய மருத்துவர் நாயகத்தை பார்க்க வருகிறார். மஸ்கட் அதாவது ஈஜிப்டிலிருந்து, மிஸ்ர் தேசத்திலிருந்து ஒரு டாக்டர் வருகிறார். அல்லாஹுடைய தூதரிடத்தில் சென்று மதீனாவுக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் மிஸ்ர் தேசத்தில் ஈஜிப்டில் பெரிய டாக்டராக இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக் வச்சு கொடுங்க. நான் அந்த கிளினிக்கில் இலவசமாக இந்த மதீனா தேசத்திற்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். நான் தாராளமாக பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கிளினிக் வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வைத்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல் பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு மருத்துவ கிளினிக் இருப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு சுன்னத். மக்கள் தேடி வராங்க, பிள்ளை அழுவுதுன்னு ஓதி ஊதுறதுக்கு வராங்க, மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்லி வராங்க. ஆனால் நம்ம ஓதி ஊதுறோம். இது மட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். உலகத்தில் உள்ள மருத்துவர்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய மாவட்டத்திலோ வட்டத்திலோ இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில், மதுரையில் பாருங்கள், சில இடங்களில் 10 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கோரிப்பாளையத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, வெறும் 50 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட். எல்லா மக்களும் ஜாதி மத பேதமின்றி எல்லோருமே அதில் பயனடைகிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த ஒரு சுன்னத். இந்த மாதிரி ஒரு சுன்னத்துக்களை நம்ம பள்ளிவாசலில் ஏற்படுத்தி 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இலவசமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறலாம். அதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு சதவீதம் நாங்கள் ஜமாத்திலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமாக சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மால் ஜக்காத்துகளை இது போன்ற நல்ல விஷயத்தில் நம்ம செலவு செய்யும் பொழுது இன்னைக்கு சிக்கந்தர் மலையா முருகன் கோவிலா என்று சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய சிலரால் பொதுமக்கள் என்ன செய்வாங்க, வாய்கள் நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் ஏன்டா தப்பாக பேசுறீங்கன்னு அவங்களே அவங்களை செருப்பால் அடிப்பாங்க. அப்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜமாத்துகள் யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது. சகர் சாப்பிடுவதற்கு உணவுக்கு வழி இல்லாமல் யாரும் இல்லை.
சகர் சாப்பிடுவதற்கு உண்டான வழி இல்லாமல் யாரும் இல்லை மஹல்லாக்கல்ல. இந்த சகர் சாப்பாடு ஏற்பாடு என்பது வெளியூர்களிலிருந்து மருத்துவமனையிலே தங்கி முதிய வயோதி நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வீட்டில் இருந்து உணவு அருந்த முடியாது, அல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு ஏற்பாடு ஹாஸ்டலில் இல்லை. அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நோயாளியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அட்டம்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உணவு இன்னைக்கு திருமண வைபவங்கள் மாதிரி பள்ளிவாசல் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50,000 1,00,000 ரூபாய் செலவு செய்து சகர் சாப்பாடு கொடுக்குறாங்க. இதில் வாங்கி சாப்பிட்றவங்க யாருன்னு சொன்னால் எல்லாம் இல்லாதப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் இருக்கப்பட்டவங்க வாளியை கொண்டு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இது பள்ளிவாசல் செய்கிறது. ஆனால் அந்த வருஷம் முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் எழுதி போட்டிருக்கிறாங்க, போன வருஷமும் அறிவிச்சிருக்கிறாங்க. வருஷம் சகர் சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தோம். அது பல லட்சங்கள் சில கோடிகள் கூட ஆகிறது. அந்த கோடி ரூபாவை, பொதுமக்களுடைய ரூபாவை ஆக்கப்பூர்வமாக சமூக பணிகள், கல்விக்காக, இந்த சும்மா கிடக்கக்கூடிய இந்த வக்போர்டு சொத்துக்கள் இதெல்லாம் சும்மா கிடந்தால் திறந்து வைக்கப்படக்கூடிய பால் பாத்திரத்தில் பூனை நுழையிற மாதிரி திறந்து கிடந்தால் எல்லோரும் தான் அனுபவிக்கணும்னு நினைப்பான். அதில் ஏதேனும் ஆக்கப்பூர்வமான காலேஜுகள், இஸ்லாமிக் நிஸ்வான் மதரசாக்கள், நர்சரி பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் மருத்துவமனைகள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அட்லீஸ்ட் நர்சரி ஸ்கூல் இருக்க வேண்டும். இது போன்று நல்ல திட்டங்களை ஜாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் ஒரு சர்வீஸாக அளிக்கலாம். எனவே இந்த வருடம் சகர் சாப்பாடை நீங்கள் நிறுத்திட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போது யார் சஃபராலியோ, யார் ஹாஸ்டலில் இருந்து தங்கக்கூடியவர்களோ அதை மட்டும் கணக்கெடுத்து கொடுக்கலாமே தவிர, நாம் பல லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிவாசலில் போடுறாங்க. 50,000 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டன் பிரியாணி போட்டோம், 1,00,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. 30 நாள் எடுத்துக்கொள்ளுங்களேன், 30 லட்சம் ரூபாய் ஒரு பள்ளிவாசல். 10 பள்ளிவாசல் கணக்கு பண்ணி பாருங்க. இப்போ யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை. ரெண்டாவது, சகர் என்பதும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. சகர் சாப்பாடை வீட்டில் சாப்பிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹரு, சகர் செய்யுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது. எனவே வீட்டில் மனைவி மக்களோடு சேர்ந்து சகர் செய்வதுதான் ஆக சிறப்பானதாக, பரக்கத்தானதாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு, சமூக சேவை செய்யக்கூடிய சில ஜமாத்தார்கள் இது விஷயத்திலே சிந்தனை செய்து ஆக்கப்பூர்வமாக ஜகாத் நோன்புடைய காலகட்டத்தில் மக்கள் நிறைய பள்ளிவாசலுக்காக கொடுக்கிறார்கள், நிறைய பைத்துல் மாலுக்காக கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் எந்த பணத்தை எதில் செலவு செய்ய வேண்டும் என்ற ஷரியத்தின் அடிப்படையிலே நாம் செலவு செய்து எல்லா மக்களுக்கும் உண்டான பொது சேவையை நாம் செய்யும் பொழுது, இது போன்ற தவறான இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களையும் இந்து மக்களையும் மாற்று மத சமூகத்தையும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இது போன்ற சமூக சேவைகள் செய்து பார்த்தால் நாட்டில், நம்ம தமிழகத்தில் என்றும் எல்லா மக்களும் மாமன் மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக இருப்பதை போன்றே இருக்கலாம். ஆனால் இதை அயோத்தியாக, யூபியாக மாற்றுவதற்கு சில தீய சக்திகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. எனவே ஜமாத்தார்கள் இது போன்ற விஷயத்தில் பொதுமக்களுடைய சேவைகள், மருத்துவ சேவை, இப்போ நான் மறுபடியும் வர அல்லாஹுடைய தூதரோடு கூட மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக், ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்குறாங்க. யாருக்கு? இந்த ஈஜிப்ட் நாட்டிலிருந்து வந்த ஒரு மருத்துவருக்கு. அவர் சில நாட்கள் இருந்துவிட்டு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் மீண்டும் ஈஜிப்டுக்கே செல்லலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் இருக்கா? இல்லை, நாவாலும் கரத்தாலும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்ற சமூகத்தை உருவாக்கக்கூடிய நீங்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்கள் மூலியமாகவா எனக்கு தொந்தரவு வரப்போகிறது? வழியில் கிடக்கக்கூடிய கற்கள் முற்கள் உனக்கு பின்வரும் சகோதரனுக்கு இடையூறாக இருக்கும் என்று தூக்கி எறிய சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த நீங்களா அது போன்ற ஒரு தீவிரவாத சமூகத்தை ஏற்படுத்துவீர்கள்? யாரால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் மதீனாவிலே நோயாளிகளே இல்லாத மதீனாவிலே மருத்துவமனை தேவையில்லை அப்படி என்று சொன்னார். ஏன்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மதீனாவுக்கு பக்கத்தில் இன்னைக்கும் ஒரு கிளினிக் இருக்குது. மதீனாவுக்கு பக்கத்தில், பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் கோர்ட் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோர்ட். மியூசியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பயன்படுத்திய நாணயம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாப்பிட்ட தட்டு, சஹாபாக்கள் பயன்படுத்திய சில போர் கவசங்கள் எல்லாம் மியூசியத்திலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் அல் முஸ்தஷ்ஃபத்துல் மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லி மதீனா மஸ்ஜிதுக்கு பக்கத்தில்
ஒரு மருத்துவமனை இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் மருத்துவமனை இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில்